நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன அர்ச்சனா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற நீ? அர்ச்சனா, எங்க பாரு, நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? யாராவது ஏதோ சொன்னாங்களா? ஆனா இது எல்லாமே உண்மைதானப்பா. இந்த வீடு இப்ப என்னோடது இல்ல. எந்த வீடு என்னோடதோ அங்க எல்லாரையும் நான் வேதனைப்படுத்திட்டு இங்க வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம இங்கேயும் எல்லாரையும் என்ன நினைச்சு கவலைப்பட வச்சுட்டேன். தேவையில்லாம வேதனைப்பட வச்சுட்டேன். அர்ச்சனா, நான் என்ன பண்ணட்டும்பா? எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நான் ரொம்ப பொறுமையா தான் இருந்தேன். ஆனா நான் உடைஞ்சு போயிட்டேன்ப்பா. எனக்கு எங்கேயுமே இடம் இல்லாம போயிடுச்சு. அர்ச்சனா, அப்படியெல்லாம் இல்லம்மா. நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது தான் என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது. ராதிகா, இனிமே இந்த வீட்டுல யாருமே ஏன் பொண்ண மூணாவது மனுஷி மாதிரி நடத்துறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த வீடு இவளுக்கு முன்னாடி எப்படியோ அதே மாதிரி தான் எப்பவுமே இருக்கும். நீ வா அர்ச்சனா, முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ. நீ எல்லாரோடையும் சேர்ந்து சிவராத்திரி பூஜைக்கான ஏற்பாடை செய்யணும்ல? வா, அழுதது போதுமா? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அழாத. அவர் இந்த அளவுக்கு கோவப்பட்டு நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. நடந்த விஷயங்கள் எல்லாம் அவர் மனசை புண்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுல இவ்வளவு பெரிய பூஜை, ஆனா மருமக இல்ல. இந்த நேரம் மருமக வீட்டுல இருந்திருக்கணும். மருமக எங்க காணோம்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? இதுவரைக்கும் ஏதோ மழுப்பி நாம நிலைமையை சமாளிச்சிட்டோம். ஆனா இப்போ அக்கா, பெரியவர் சொல்றது கூட எனக்கு சரியா தான் படுது. பூஜையை வீட்டுல நடத்திதான் ஆகணும். இல்லனா தேவையில்லாத பேச்செல்லாம் வரும். 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. பரம்பரையா நடக்கிற விஷயம் ஏன் இந்த முறை நடக்கலன்னு கேட்பாங்க. பூஜை நடந்தே தீரணும். ஆனா நான் சொல்றத கேளு, நாம போய் மருமகளை கூட்டிட்டு வரலாம். அக்கா, நீங்க என் ஆமா சாந்தி, நாம போய் கூட்டிட்டு வரலாம். ஆனா பெரியவர் தான் அனுமதி கொடுக்கலையே. அதோட கார்த்திக்கும் அர்ச்சனாவை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு நம்ம அர்ச்சனாவை எப்படி இங்க கூட்டிட்டு வர முடியும்? உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அர்ச்சனாவோட அப்பா இங்க வந்தப்ப என்ன சொல்லிட்டு போனாரு? அர்ச்சனா அவளாவே இந்த வீட்டுக்கு வந்திருக்கணும் இல்லையா? அவ தான் என்ன பண்றோன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கா. இந்த வீட்டோட மருமக புகுந்த வீட்டோட மான மரியாதை என்னன்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? இப்ப நமக்கு வேற வழி இருக்கா சொல்லு? இப்ப நீங்க எல்லாரும் சொல்றது சரிதான், ஆனா நமக்கு இப்ப வேற வழி இல்லையே. நாளைக்கு வர்றவங்க கேக்குற கேள்வியில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கும் இந்த வீட்டு மான மரியாதை காப்பாத்துறதுக்கும் இதை தவிர வேற வழி இல்ல. அதுக்கு மேல உன்னோட விருப்பம் சாந்தி. யாருக்கு போன் பண்ற சாந்தி? ராதிகாவுக்கு தான். நான் உங்ககிட்ட பேசிடுறேன். ஆமா, அதுவும் சரிதான், போன் பண்ணு. ஹலோ, வணக்கம் சம்பந்தியம்மா. வணக்கம் சம்பந்தியம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க? அது வந்து எங்க வீட்டுல வருஷா வருஷம் மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பெருசா பூஜையெல்லாம் பண்ணுவோம். அர்ச்சனா சொல்லிக்கிட்டு இருந்தா
உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்களா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. ரொம்ப பெருசா கொண்டாடுவீங்களாமே? அது மாப்பிள்ளை தம்பி அவகிட்ட சொல்லியிருந்தாரா? ஆமா, முறையா சாஸ்திர சம்பிரதாயப்படி பெருசா நாங்க பூஜை பண்ணுவோம். இந்த வருஷமும் எல்லாரும் வருவாங்க. ஆனா அர்ச்சனா தான் இங்க இல்ல. நான் எதுக்காக ஃபோன் பண்ணேன்னு இப்ப சொல்லிடுறேன். உங்களுக்கே நல்லா தெரியும், ஊர்வலகம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல மருமக வீட்ல இல்லைன்னா 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் விஷயம் வீட்டுக்குள்ளதான் இருக்கு. பூஜை நேரத்துல அர்ச்சனா இங்க இருந்தான்னா நல்லா இருக்கும்னு தோணுது. மத்தவங்க பேசுறதுக்கு நாம எதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? புரியுது, நல்லாவே புரியுது எனக்கு. நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். அப்ப நீங்க அர்ச்சனாவை அனுப்பி வச்சிருவீங்கல்ல? அது சம்பந்தியமா அர்ச்சனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் புகுந்த வீட்டுக்கு வந்துடணுங்கிறது தான் எங்க எல்லாரோட ஆசையும். ஆனா இந்த விஷயத்துல ஒரு தடவை நான் அர்ச்சனாவோட அப்பா கிட்ட இத பத்தி கேட்டுட்டு சொல்றேனே. அது என்னன்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவரை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை தான் வந்து அர்ச்சனாவை கூட்டிட்டு போகணும். அதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா சம்பந்தி? நான் போனை வைக்கிறேன், அப்புறமா பேசுறேன் சம்பந்திமா. இப்போ என்ன பண்றது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த ஆஞ்சநேயர் சீதாதேவி முகத்துல துக்கத்தை பார்த்த உடனே அவர் தன்கிட்ட இருந்த ஸ்ரீராமரோட மோதிரத்தை அவங்க கிட்ட கொடுத்தாரு. அப்ப சொன்னாரு, சீதாதேவியோடைய நினைப்பிலேயே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ரொம்ப வருத்தமா இருக்காரு. அவர் மனசுல இருக்கிற காதல் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் மனசு எப்பவும் சீதாதேவிய சுத்திட்டு தான் இருக்குன்னு. இவ்வளவு அன்பான ஒரு செய்தியை கேட்டு அந்த சீதாதேவியோட மனசு ரொம்ப ஆறுதல் அடைஞ்சிருக்கும் இல்லையா? ஆமா கோகிலா. அப்போ ஆஞ்சநேயர், தைரியமா இருங்கம்மா, ஸ்ரீராமர் வந்து சீக்கிரம் கூட்டிட்டு போவார்னு சொன்னாரு. அர்ச்சனா, எப்பவுமே நம்ம மனசை தளர விடக்கூடாது. யாருக்கு தெரியும் எப்போ எந்த உருவத்துல அந்த தெய்வமே நேரடியா வந்து உனக்கு நல்லது செய்யலாம் இல்லையா? நான் சொல்றத நம்பு அர்ச்சனா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உனக்கும் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும், அதுவும் சீக்கிரமாவே வரும். அம்மா, நீங்களா? கொடு, நான் தலையை தொட்டி விடுறேன். உட்கார். எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருதுமா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்பவுமே எனக்கு சின்ன வயசுல நீங்க தான் தலையை தொட்டி விடுவீங்க. ம். கார்த்திக், உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்பா. என்னம்மா, சொல்லுங்க. முதல்ல கோவப்படாம கேட்கணும். நான் என்ன சொல்றேங்கிறத அமைதியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பதில் சொல்லணும். என்னன்னு சொல்லுங்க. கார்த்திக், எல்லா வருஷம் போலவே இந்த வருஷமும் மகா சிவராத்திரி பூஜையை கொண்டாட போறோம்.
எல்லாரும் இங்க வருவாங்க. அப்போ வீட்ல இந்த வீட்டோட மருமக இல்லைன்னா அவங்க கேக்குற கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலப்பா. இந்த தடவை வீட்டில் இருக்கவங்க மட்டும் பூஜை பண்ணா போதும், பிரச்சனை தீந்துருமேமா. இல்ல கார்த்திக், அப்படி பண்ண முடியாதுப்பா. பெரியவரை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. நம்ம வீட்டு வழக்கம்னு ஒண்ணு இருக்கு, அதை கடைப்பிடிச்சுதானே ஆகணும். இந்த பூஜையும் அதுவுமா மருமக வீட்ல இல்லைன்னா இந்த விஷயம் பெரியவருக்கும் உறுத்தலா தான் இருக்கு. ஆனா யார்கிட்டயும் அவர் சொல்றதில்ல. இதுல இன்னொரு உண்மையை நாம ஒத்துக்கணும். எல்லாரும் அவரை தானே கேள்வி கேட்பாங்க. கார்த்திக், நீ போய் அர்ச்சனாவை கூட்டிக்கிட்டு வா. அம்மா நான் ஆமா கார்த்திக், நீ போய் அவளை கூட்டிட்டு வாடா. அம்மா ஆனா நான் பெரியவருக்காக பண்ண மாட்டியா? இதுவரைக்கும் அவரோட மரியாதைக்கு எப்பவும் கலங்க வந்தது கிடையாது. பூஜையும் அதுவுமா வீட்ல மருமக இல்லைன்னா பெரியவருக்கு ரொம்ப தர்ம சங்கடமா போயிடும். எல்லாரோட கேள்விக்கும் அவர் தானே பதில் சொல்லி ஆகணும். அம்மா எனக்கு புரியுது, ஆனா உங்களுக்கே தெரியும்ல எங்க 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனை இன்னும் தீரலமா. மனசுக்குள்ள 1008 கேள்விகள். தினமும் நான் அதோட போராடிட்டு இருக்கேம்மா. நீங்க என்னன்னா ஈஸியா போய் அவளை கூட்டிட்டு வான்னு சொல்றீங்க. எங்க பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல. அப்ப சரி, நீயே சொல்லு, நான் என்ன பண்ணிட்டோம்? அம்மா நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா பூஜைக்காக மட்டும் அர்ச்சனாவை போய் கூட்டிட்டு வான்னு சொல்ற மாதிரி இருக்குமா? சரி, நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நான் போறேன். ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, எங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டாச்சு. அதுக்கு என்னமா பண்றது? நாங்க என்ன ஒருத்தவங்க மன்னிச்சுக்கல. எங்களுக்குள்ள இன்னும் எந்த விஷயமும் சரி ஆகல. நீங்களே சொல்லுங்கம்மா, 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்றதுக்காக நான் அர்ச்சனாவை கூட்டிட்டு வரணுமா? அது ரொம்ப தப்புமா. அப்படியே நான் அங்க போனாலும் அவங்க வீட்டுல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? எங்களுக்குள்ள எல்லாம் சரியாயிடுச்சு நினைக்க மாட்டாங்களா? ஆனா இன்னும் எதுவும் சரியாகலமா. அம்மா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்களுக்குள்ள இன்னும் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. நான் யாரையும் ஏமாத்த விரும்பலமா. சரி கார்த்திக், உனக்கு எது சரின்னு படுதோ அதையே செய். நீயும் அர்ச்சனாவும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒன்னும் தனி மனுஷங்க கிடையாது. சில நேரங்கள்ல அடுத்தவங்கள பத்தியும் நம்ம யோசிக்கணும்பா. அப்பதான் குடும்பம் ஒழுங்கா நடக்கும். நீயும் யோசி. என்ன முடிவெடுத்தாலும் என்கிட்ட சொல்லு. அர்ச்சனா, அர்ச்சனா, என்ன பண்ணிட்டு இருக்க? அர்ச்சனா எங்க? அர்ச்சனா துணியெல்லாம் லாண்ட்ரில இருந்து வந்துச்சு, அதான் வச்சுட்டு போக வந்தேன். இங்க பாத்தியா, அர்ச்சனாக்காக அவளோட ஃபேவரட் சாட் வாங்கிட்டு வந்திருக்க. அவ மூட நல்லாகும்ல. சரி வா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஒரே ஒரு நிமிஷம், நான் துணியெல்லாம் வச்சுட்டு வந்துடுறேன். சரி. என்னாச்சு வந்தனா? அர்ச்சனாவை நினைக்கும் போது ரொம்ப கவலையா இருக்கும் வந்தனா. இப்ப அவ மனசு எந்த அளவுக்கு உடைஞ்சு போயிருக்கோம்ல. அவ ரொம்ப வருத்தமா இருக்கா. வெளியே காமிக்க மாட்டேங்கிறா. தனக்குள்ளேயே ரொம்ப வருத்தப்படுறா.
உண்மைதான். எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது வந்தனா. அவ அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்னு கார்த்திக் அவகிட்ட அவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டாரு? அர்ச்சனாவை பத்தி ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தாரா? பாவம் என்னோட தங்கச்சி. அவளை இந்த நிலைமையில பார்க்கவே என்னால முடியல. கார்த்திக் அவ எவ்வளவு விரும்புறா, ஆனா அதை அவர் சுத்தமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. அவ இந்த மாதிரி அழுதுகிட்டு நம்ம யார்கிட்டயும் பேசாம இருக்கிறத பார்க்கும்போது என் மனசு எப்படி துடிக்குது தெரியுமா வந்தனா? அவளுக்கு எதுக்காக இப்படி ஒரு நிலைமை வந்தனா? ப்ளீஸ் சூர்யா, நீங்களே இப்படி உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா அப்புறம் அர்ச்சனா நிலைமை என்ன ஆகும்? சரி, அர்ச்சனா எங்க இருக்கா? கீழே பூஜை அறையில பாட்டி கூட உட்காந்து ராமாயணம் படிச்சிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் நில்லுமா அர்ச்சனா. அது பாட்டி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. தெரியும், என் கூட பேசக்கூடாதுன்னு தானே ஓடி போற. இல்ல, அது இல்ல பாட்டி. என் பேத்தி மனசை நான் ரொம்பவும் புண்படுத்துறேன்ல. நான் அந்த மாதிரி கடினமா பேசும்போது உன் மனசு புண்படணும்னு தான் அப்படி பேசினேன். கோவத்துல எந்திரிச்சு நீ மாமியார் வீட்டுக்கு போவேன்னு நினைச்சேன். ஆமா, என் பேத்தி சோகமா இருக்கிறது என்னால பார்க்கவே முடியல. பாட்டி, நீ உன் புருஷனோட எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதுதாம்மா நான் ஆசைப்பட்டேன். உன் புகுந்த வீட்டுல நீ சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும். பாட்டி, ராதிகா, என்னாச்சு? அது வந்துமா, சம்பந்தியம்மா இப்பதான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்ல மகா சிவராத்திரி அன்னைக்கு பூஜை பண்றதுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அது அந்த பூஜையில அர்ச்சனா அங்க இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. எல்லாரும் இஷ்டத்துக்கு கேள்வி கேட்பாங்களாம், தேவையில்லாம எதுவோ பேசுவாங்களாம். அதுவும் உண்மைதான் ராதிகா. இது அவங்களுக்கு தர்ம சங்கடமான நிலைமைதான். அவங்க அர்ச்சனாவை கூப்பிட்டாங்களா? ஆமாமா, கூப்பிட்டாங்க. ஆனா என்னால சரின்னு சொல்ல முடியல.